குழப்பங்கள் வர்றது இயல்பு. அதை எடுத்துட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி முட்டையை வைத்து குஞ்சு பொறிக்க வைத்து அதை பறக்க விடுவது தவறு. ஆமீன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லலாமா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? குழப்பங்கள் வருவது இயல்பு. குழப்பமான தாட்ஸ் வரவே கூடாதா? மனுஷனா பிறந்தா குழப்பம் வரத்தான் செய்யும். குழப்பமான சூழ்நிலைகள் வரலாம், குழப்பமான கேள்விகள் வரலாம். அதை நம்ம மைண்டை கிராஸ் பண்ணி போயிடணும். ஆமீன். குழப்பங்கள் நம்ம மைண்டை கிராஸ் பண்ணி போயிடணும். அது வந்து உட்கார்ந்து தங்கி தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற வரைக்கும் அதை ப்ராசஸ் பண்ண இடம் கொடுப்பது தவறு. ஆமீன். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும், அதை எப்படிங்க கோபப்பட்டு பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? நம்ம வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னா, கோபம்ங்கிற அந்த இமோஷன் வருகிறது இயல்பு. ஒரு மனுஷனுக்கு கோபம் வரலாம். அந்த கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள மறைஞ்சு போயிடணும். நீங்கள் கோபப்படுறது, நீங்கள் குழம்புறது, அது வந்து அந்த தாட்ஸ் வந்து அது அப்படியே உங்களை கடந்து போயிடணும். எப்படி ஒரு பபிள் கம், அது மென்று நம்ம அதை துப்பி விடுவோம், அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அதே போல் கன்ஃபியூஷன், குழப்பம் வரலாம், இல்லை ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுக்குள்ள வரும்போது கோபம் வரலாம். இந்த மாதிரி கிரியைகள் வரும்போது அது வருவது தவறு கிடையாது. அது உங்களிடத்துல தங்கி இருந்து கிரியை செய்வது தான் தவறு. ஒரு ஆமீன் சொல்லிடலாமா?